ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 12 வருஷம் ஓல்டு ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு செமி ஹார்லி டேவிட்சன் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை காட்டுறேன். ரொம்ப பேரோட ட்ரீம் அவங்களோட பழைய தண்டர்பர்டை வந்து ஹார்லி டேவிட்சனாக மாற்றணும்னு. ஸோ நீங்கள் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் செட்டப்பில் இந்த டேங்கை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சைட் பேனலில் வந்துட்டு சில்வர் தீமில் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேசிஸில் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். அவங்களோட எக்ஸிஸ்டிங்கான சில விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மக்கிட்டே ஒரு 2 வருஷம் முன்ன யூஸ் பண்ணியிருந்த லைக் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அலைவிலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டயர்ஸ், இதெல்லாம் பல அவங்க தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மட் கார்ட்ஸ் எல்லாமே நம்ம மெட்டலில் செஞ்சுருக்கோம். யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். ஸோ 650 இன்டர்செப்டாரில் வர மாதிரி இந்த மட் கார்ட் செட்டப் கொடுத்துருக்கோம். எல்இடி ஹெட்லைட்ஸ், இண்டிகேட்டர் ஹார்லி மாடல், டேங்க் ஹார்லி மாடல் அண்ட் ரியர் மட் கார்ட் பற்றி சொல்லி ஆகணுங்க. ஸோ மீட்டியோர் 350 வரோம்ல ரியர் மட் கார்ட் செட்டப், அந்த செட்டப் அப்படியே கொடுத்து லேடிஸ்லாம் கம்ஃபர்டபுளாக பிடிக்கிற மாதிரி. ஸோ இங்கே டபுள் ஸ்டாண்ட் சீட்ஸ், ரொம்ப சூப்பராக டியூவல் சீட்ஸ். ஸோ அதுக்கான அச்சு தான் இங்கே இருக்குது, ரிமூவ் பண்ணியிருக்கோம் வீடியோக்காக. ஸோ இங்கே ஒரு சீட்டு ரியர் சீட், சைடில் நம்பர் பிளேட் ஹார்லி டேவிட்சன் மாதிரி. கைஸ் ஓவராலாக தூரத்துலேருந்து பாருங்கள், ரொம்ப ஒரு சூப்பராக இந்த வண்டி வந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் உங்களோட பழைய தண்டர்பர்டை வந்து ஹார்லி டேவிட்சன் மாதிரி பண்ணால் டெஃபினட்டாக மெட்ராஸ் பைக் இருவாங்க. வி ஆர் ஹியர் டு கஸ்டமைஸ் யுவர் ஓல்ட் பைக்.